இந்த நாளிலும் கூட நம்மளுடைய வேத தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம். அதுல யாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா நோவாவை குறித்து என்ன செய்யறோம், நம்ம வாசிக்கிறோம். 8வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்க பார்த்தோம்னாக்க நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது, கிருபை கிடைத்தது. அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் வாசிக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இப்ப நாமெல்லாம் யார் கூட தான் இருக்கிறோம், தேவனோடு கூட தான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆனா அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நோவா என்ன பண்ணிருக்காரு, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனா என்ன செஞ்சிருக்காரு, காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்ப தேவனோடு சஞ்சரிப்பது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த வேலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன? அவரோடு கூட நீங்க பேசலாம், அவரோடு கூட பேசுவது. சரி, அவரோடு கூட பேசுவது மட்டும்தானா? அவரோடு சஞ்சரிப்பதுன்னா என்ன? அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நம்ம வாசிச்சோம்னா 5வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்களேன். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து 24வது வசனம் வாசிங்க. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இங்க பாத்தீங்கன்னா நோவாக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய முற்பிதாக்கள், அவங்களுடைய தகப்பனார் என்ன செஞ்சிருக்காரு, தேவனோடு கூட சஞ்சரிச்சிருக்காரு. நோவாவோட தாத்தாவும் என்ன பண்ணிருக்காங்க, தேவனோடு கூட சஞ்சரித்து இருக்கிறாருங்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். 22வது வசனத்துல ஏனோக்கு என்ன பண்ணாரா, தேவனோடு எத்தனை வருஷம் சஞ்சரித்தாரா, 300 வருஷம் என்ன பண்ணாரா, தேவனோடு கூட சஞ்சரித்து என்ன பண்ணாரு, இருந்தார். அதுக்கடுத்து பாக்குறோம் 24வது வசனத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் அப்படின்னு பாக்குறோம், எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நம்ம பாக்குறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆங்கில வேதாகமத்துல நான் பார்க்கும்போது அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல நான் பார்த்தேன், நோவா வாக்ட் வித் காட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அவன் தேவனோடு கூட என்ன செஞ்சானா, நடந்தானா, நடக்கிற ஒரு மனுஷனா. நடக்கிறதுனா என்னது, இப்ப நம்ம வீடுகளே பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே தாய்மார்கள் தான். அப்ப நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிருப்போம், வளர்த்திருப்போம். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறப்ப நம்ம என்ன செய்வோம்னா பிள்ளைங்களை ஒண்ணு என்ன செய்வோம், தூக்கிட்டு போவோம், இல்ல அப்படின்னா என்ன செய்வோம், நடக்க வச்சு கூட்டு போவோம். நீ பாட்டுல முன்னாடி போ, நான் பின்னாடி ஒரு 2 கிலோமீட்டருக்கு தூரத்துல தள்ளி வரேன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம், கையை பிடிச்சு என்ன செய்வோம், நம்ம நடத்தி என்ன செய்வோம், அவங்கள பத்திரமா என்ன செய்வோம், கூட்டிட்டு போவோம். இதுதான் ஆண்டவருடைய, நம்ம கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு என்ன தேவையில்லை, பயமே தேவையில்லை. இப்ப குழந்தைகளை பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவையோ அப்பாவையோ கையை பிடிச்சு நடக்கும்போது எந்த பயமும் என்ன செய்யாது, அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்லா என்ன செய்வாங்க, பாதுகாப்பா என்ன செய்வாங்க, அவங்க உணர்வாங்க. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நோவா யார்கிட்ட பாதுகாப்பை உணர்ந்திருக்கிறாரு, கர்த்தரிடத்துல ஒரு பாதுகாப்பை உணர்ந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு என்ன செஞ்சிருக்காரு, நடந்து போயிருந்திருக்காரு. ஹல்லேலூயா. இதுல பார்க்கும்போது நோவாவின் நாட்கள்ல அடுத்த வசனம் வாசிங்க. 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது எப்படி இருந்துச்சா, சீர்கெட்டதா இருந்துச்சாம். அப்ப அந்த சீர்கெட்ட அந்த மனிதர்களுக்குள்ள அந்த சமுதாயத்துல வாழ்றப்பதான் நோவா எப்படி இருந்தானா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்திருக்கான், ஆண்டவரோடு கூட என்ன செஞ்சிருக்கான், நடந்திருக்கான். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான், ஆலோசனை என்ன செஞ்சிருக்கான், வாங்கியிருக்கான். அப்ப சீர்கெட்ட சமுதாயத்துல வாழ்ந்த அந்த நபர் தான் என்ன செஞ்சிருக்காரு, எதுக்கு பயன்படுத்தினாரு கர்த்தர், அவ்வளோ பெரிய பேலை உண்டு பண்றதுக்கு என்ன செய்யறாரு, கர்த்தர் பயன்படுத்துறாரு. இதுல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன அப்படின்னா,
நாம கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது பூமியில என்ன செய்வோம்? உயர்த்தப்படுவோங்கிற காரியத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்னா கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 32:8 வாசிங்களேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரா? நமக்கு போதித்து வழியை காட்டி என்ன செய்யறாரா? நம்ம நடக்க வேண்டிய வழி என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் காட்டுறாரு. வழி இதுதான், இந்த வழியில நீ என்ன செய்ய, நடந்து போ. இந்த வழியில நடந்து போனா நீ என்ன செய்யலாம், என் கூட நீ நடக்கலாம்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் நமக்கு வழியை போதித்து வழியை காண்பித்து அவருடைய காரியங்களை நமக்கு போதித்து என்ன செய்யறாரு? நம்மளை நடத்துகிற ஒரு கர்த்தராக என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. இந்த நோவாவின் வாழ்க்கையில இருந்து ஒரு 3 காரியங்களை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முதலாவது, நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது பூமியில என்ன செய்வோம்? உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் உயர்த்தப்படணும்னு ஆசை இருக்கு? கை தூக்காதவங்களுக்கு ஆசை இல்லையா? இன்னும் 2 பேர் என்ன செய்யல, கை தூக்கல. யாருக்கெல்லாம் நம்ம பூமியில உயர்த்தப்படணும்னு ஆசை இருக்குது? பாஸ்டர் இன்னைக்கு ஏதோ சொல்ல போறாங்க, கையை தூக்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யற, ஒரு 2-3 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க, கையை பாதிக்க என்ன செஞ்சிருக்காங்க, தூக்கிருக்காங்க. இவங்க நம்ம கையை தூக்கினா என்ன செய்வாங்க, வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், நம்ம பூமியில என்ன செய்வோம்? உயர்த்தப்படுவோம். 7வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும் வாசிங்க. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். 16வது வசனம் 17 18 3 வசனத்துல நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நோவாவை என்ன பண்ணாரா? கர்த்தர் உள்ள விட்டு என்ன செஞ்சாரா? கதவை அடைச்சிட்டார். சில நேரம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், ஆண்டவர் எதுக்காக நம்மள என்ன செஞ்சிருக்காரு, இந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறாரு, நம்மளால வெளியே கூட என்ன செய்ய முடியல, நடமாட முடியலையே, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். இங்க பார்த்தோம்னாக்க கர்த்தர் உள்ளே விட்டு அடைத்தார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நீ என்ன செய்ய, உள்ள உட்காரு, அப்பதான் உனக்கு என்ன உண்டு, பாதுகாப்பு என்ன செய்ய உண்டு, பாதுகாப்பு உண்டு. அதுக்கப்புறம் என்ன உண்டு, உனக்கு உயர்வு உண்டுன்னு சொல்றாரு. அடுத்து இந்த வசனத்துல வாசிக்கும் போது 18ஆம் வசனத்துல பாருங்களேன், ஜலம் பெருவெள்ளமாக்கி பூமியின் மேல் மிகவும் என்ன செஞ்சிச்சு, பெருகிச்சு. பேழையானது ஜலத்தின் மேல் என்ன செஞ்சிச்சா, மிதந்து கொண்டிருந்ததாம். பேழை இப்ப நோவாவின் நாட்கள் இப்ப பெரிய ஜலப்பிரளயம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அந்த ஜலப்பிரளயம் வந்த டைம்ல பேழை ஒருவேளை கீழே பூமியில கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ஃபுல்லாவே என்ன செஞ்சிருக்கோம், முங்கி இருக்கும். ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், பேழை என்ன பண்ணுச்சான், ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்ததாம். அப்ப சில நேரம் நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாரு, மிதக்க பண்ணுகிறார். சில நேரம் என்ன பண்றாரு, உள்ள வச்சு என்ன செய்யறாரு, கதவை அடைச்சுறாரு. இதுல ஏன் அப்படி எழுதுது, ஆண்டவர் எதுக்காக நோவா உள்ள வச்சு கதவை அடைச்சாருங்கிறது நமக்கு என்ன செய்யல, தெரியல. அப்படித்தானே? ஏன் அப்படின்னா இந்த நோவா என்ன செய்வான், மழை வருதா மழை வரலையா, வெளியே என்ன நடக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, ஓயாம கதவை திறந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாரு, பாப்பாரு. இந்த நோவா குறிச்ச எல்லா காரியமும் யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்ணார் ஆண்டவரு, நோவாவை உள்ள விட்டு என்ன செஞ்சாராம், கதவை அடைச்சிட்டாராம். இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்திருக்கா, நிறைய நேரங்கள்ல வந்திருக்கு. சில நேரம் நம்ம வெளியே போகணும்னு நினைப்போம், ஆண்டவர் என்ன செய்வார், நம்மள நீ வீட்டுக்குள்ளே இருப்பா, இப்போதைக்கு நீ இந்த இடத்துல இருந்தாதான் உனக்கு என்னது சேஃப்டின்னு சொல்லி நம்மள என்ன செய்வார், உள்ள வச்சு என்ன செய்வாரு, கதவை அடைச்சிட்டு போயிடுவார். அது நம்ம அடைக்க தேவையில்லை, யார் அடைக்கிறா, கர்த்தரே கதவை என்ன செய்யறாரு, அடைக்கிறாருன்னு பாக்குறோம். அதுல பார்க்கும்போது இன்னும் ஒரு வசனத்துல நம்ம பார்ப்போம். அந்த 18வது வசனத்தின் ஜலம் 2வது பகுதி பாருங்களேன், ஜலத்தின் மேல் என்ன செஞ்சுச்சா, மிதந்து கொண்டிருந்தது. இது நம்ம ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நம்ம பார்க்கும்போது அதுல எப்படி எழுதிருக்கு அப்படின்னா, the flood was 40 days upon the earth and the water increased and bore up the earth and it was lifted above the land. என்ன நடந்துச்சா, lifted above. நமக்கு ஒரு உயர்த்தப்படுதல் வேணும் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார், கதவை
அடைப்பார். கதவை அடைச்சாதான் என்ன செய்யும்? பேலை என்ன செய்யும்? மேல உயரும். ஹalleluya. ஹalleluya சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி நாம் ஹalleluya சொல்லலாமா? ஆண்டவரே என்னை உள்ள வச்சு கதவை அடைச்சதுக்கு நன்றின்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த அனுபவம் என்ன செஞ்சிருக்கும்? நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும். அப்படிதானே? ஆண்டவரே நீ அந்த சூழ்நிலையில வைத்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அந்த சூழ்நிலை எனக்கு அனுமதித்ததற்காக நன்றி அப்பா. சூழ்நிலையை அனுமதித்ததற்காக நான் உயர்த்தப்படுவதற்காக தான் இனி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க? கதவை அடைச்சு வச்சீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்ப முதலாவது நம்ம ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கும் போது நமக்கு என்ன நடக்குது? நாம என்ன செய்யப்படுவோம்? உயர்த்தப்படுவோம். ஹalleluya. ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது கண்டிப்பா இந்த பூமியில நமக்கு என்ன நிலைமை உண்டாகும்? உயர்த்தப்படுகிற ஒரு நிலைமை உண்டாகும். ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழான நிலைமைக்கு நம்ம ஒரு நாளும் தள்ளிவிடப்பட மாட்டோம். ஹalleluya. அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 27:5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹalleluya. ஹalleluya. தீங்கு நாள்ல ஆண்டவர் நம்மள என்ன செய்வாராம்? கூடார மறைவுல என்ன செய்வாராம்? மறைத்து. அடுத்து வாசிங்க. ஒளித்து என்ன செய்வாராம்? வைப்பாராம். கடைசில நமக்கு என்ன கிடைக்குதாம்? கண்மலையின் மேல் என்ன செய்வாராம்? உயர்த்துவாராம். இங்க நோவாவோட பேலை எங்க நின்னுச்சு கடைசில? அந்த மலைக்கு ஒரு பேர் கூட இருந்துச்சுல்ல, அரராத். அரராத் மலையில என்ன செஞ்சுச்சாம்? போய் நின்னுச்சான். ஆண்டவர் உயர்த்தினாரா? என்னைக்காவது ஒரு நாள் நோவா போய் அந்த மலையில ஏறி கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா பாருங்க, ஒரு பேலை உண்டு பண்ணி அந்த பேலைக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் கணக்கு எடுத்தோம்னா என்னது? கணக்கு எடுக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய காரியத்தை யாரை கொண்டு செஞ்சாரு? கர்த்தர் நோவாவை கொண்டு செஞ்சார். அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரிக்கும் போது நமக்கு கஷ்டங்கள் வரும். ஆனா கடைசியில் நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்கும்? கண்மலையின் மேல நம்மளை என்ன செய்வார்? கர்த்தர் உயர்த்துகிறார். ஹalleluya. யாருக்கெல்லாம் உயர்த்தப்படணும்னு ஆசை இருக்கு? இப்போ ஆமென். இப்ப எல்லாரும் கையும் ஒசந்துருச்சா? ஹalleluya. நோவாவை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நம்மள என்ன செய்வார்? பண்ணுவார். அச்சோ, நோவாவை என்ன பண்ணார் ஆண்டவர்? பெருவெள்ளத்தை கொண்டு கடைசியில காப்பாத்தினார். அது மாதிரி நம்மள என்ன செஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். நமக்கு உயர்வு கண்டிப்பா உண்டு. கர்த்தரோடு நாம சஞ்சரிக்கும் போது கண்டிப்பா இந்த பூமியில நம்ம என்ன செய்யப்படுவோம்? உயர்த்தப்படுவோம். ஹalleluya. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம். கர்த்தரோடு நாம் சஞ்சரிக்கும் போது பூமியில என்ன செய்வோமா? காக்கப்படுவோம். ஹalleluya. முதலாவது கர்த்தரோடு நாம் சஞ்சரிக்கும் போது பூமியில என்ன செய்யப்படுவோம்? உயர்த்தப்படுவோம். இரண்டாவது நம்ம கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது இந்த பூமியில என்ன செய்யப்படுவோம்? காக்கப்படுவோம். ஹalleluya. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறாரா? இத்தனை வருஷ காலமாக நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? காப்பாத்தி வச்சிருக்கிறார். நம்மளை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை கூட என்ன செஞ்சிருக்காரு? ஆண்டவர் காப்பாத்தி என்ன செஞ்சிருக்கார்? வச்சிருக்கிறார். ஹalleluya. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் ஆண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊறும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஹalleluya. ஹalleluya. இந்த கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நோவாவும் அவனோடு கூட பேழையில் இருந்த உயிர்களும் என்ன செய்யப்பட்டன? காக்கப்பட்டன. ஆண்டவர் பாதுகாத்தாரா நோவாவை? எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சில நேரம் நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனா கீழே விழுந்தா கூட என்ன செய்வோம்? நம்ம சொல்ற காரியம் என்ன? ஆண்டவரே என்னைய எந்த அடியும் படாம என்ன செஞ்ச? நான் கீழே விழுந்தேன் ஆண்டவரே, ஆனா என்ன செய்யல? எனக்கு எந்த அடியும் படல ஆண்டவரே, எந்த பெரும் காயமும் படாத அளவுக்கு என்ன செஞ்சீங்க? நீ காப்பாத்துனீங்க ஆண்டவரே, பாதுகாத்தீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நன்றி சொல்லுவோம். மற்ற ஜனங்கள் அதை கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, அவரோடு கூட சஞ்சரிக்கிற நாம என்னதான் சொல்லுவோம்?
கீழே விழுந்தா கூட அதுக்கு என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே கீழே விழுந்தானா என்ன செய்யல, ரொம்ப பலமான அடி ஒண்ணு என்ன செய்யல ஆண்டவரே படலையே அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்கிற ஒரு நபராக என்ன செய்யறோம்? காணப்படுகிறோம். கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது பூமியில கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? காக்கப்படுவோம். இங்க பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் இறந்து போயிடுச்சுன்னு பாருங்களேன். அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும். இந்த பூமியில எல்லாமே முடிஞ்சிருச்சா? யார் மட்டும்தான் காக்கப்பட்டிருக்காங்க? நோவாவும் மனைவியும் 3 குமாரரும் 3 மருமக்கள்மார் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க? காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அப்ப ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஆண்டவர். நோவாவுக்காக என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? அவ்வளோ பெரிய காரியம் என்ன செஞ்சிருக்காரு. நோவாவின் நிமித்தமாக அவனுடைய குடும்பத்தார் என்ன செஞ்சாங்களாம்? காக்கப்பட்டாங்கன்னு பாக்குறோம். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. அந்த கடைசியில பாத்தீங்கன்னாக்க, மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் என்ன பண்ணிருச்சா? அழிந்தன. எல்லாமே அழிஞ்சு போச்சு, எதுவுமே இல்ல. இப்ப நிக்கிறது நோவாவும் அவனுடைய குடும்பத்தார் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க? காப்பாற்றப்பட்டிருக்காங்க. எதனால காப்பாற்றப்பட்டாங்கன்னு தெரியுமா? தேவனோடு கூட அவன் என்ன செஞ்சான்? சஞ்சரிச்சான். அவனுடைய வார்த்தை சொல்லுதுல, நம்ம வேதத்தை மறந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வாராம்? பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை என்ன செஞ்சிருவாராம்? மறந்துடுவாராம். அப்ப நம்ம சில நேரம் நினைப்போம், நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. நம்ம வேதத்தை மறந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பா அவர் அன்புள்ள தேவன் தான், இரக்கமுள்ள தேவன் தான். 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்வார்? அவரு இரக்கமாய் இருக்கிற தேவன் தான். ஆனா நம்ம வேதத்தை மறந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாரு? மறந்துடுவார். நமக்குன்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்வோம்? சில நேரம் சில காரியங்கள்ல கீழ்ப்படியாம என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்குன்னு வர்றப்ப எப்படி இருக்கும்? அஸ் அ மதரா, ஒரு அம்மாவா நம்மளால என்ன செய்ய முடியாது? அதை தாங்க முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏதோ ஒரு காரியம் இருந்தா கூட நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம்? தாங்கிக்கிருவோம். ஆனா நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுன்னு சொல்றப்ப நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால பிள்ளைகளுக்கு அப்படின்னு வர்றப்ப அந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம்? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை என்ன செய்வோம். ஹல்லேலூயா. அதே போலதான் இங்க நோவாவுக்காக நோவாவின் குடும்பத்தார் முழுவதும் என்ன செஞ்சாங்களா? காக்கப்பட்டாங்க. முதலாவது நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது என்ன நடக்கும்? நாம உயர்த்தப்படுவோம். இரண்டாவது நம்ம என்ன செய்யப்படுவோம்? கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது பூமியில் காக்கப்படுவோம். ஒரு நாள் நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம்? கைவிடப்பட மாட்டோம். நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் என்ன செய்யாது? கைவிடப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் வாசிங்களேன். மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 24வது அதிகாரத்துல 37வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே என்ன நடக்குமா? மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் என்ன செய்யுமா? நடக்கும்னு வாசிக்கிறோம். நோவாவின் காலத்துல என்ன பண்ணாங்களே? எல்லாரும் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் என்ன செஞ்சாங்களா? பொண்ணை கொடுக்கறது, அந்த வீட்டுல இருந்து என்ன செய்யுது? பெண் எடுக்கிறது, நல்லா சாப்பிடுறது, இந்த மாதிரி காரியத்துல என்ன செஞ்சாங்களா? ஜனங்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்க 40வது வசனம் வாசிங்க. அப்பொழுது 2 பேர் என்ன செய்வாங்களா? வயலில் இருப்பாங்களா. ஒருவன் என்ன செய்வானா? ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒருவன் என்ன செய்யப்படுவான்? கைவிடப்படுவான். நோவாவின் நாட்கள் அதே மாதிரி நடந்துச்சுல்ல, அதே தான் ஆண்டவர் திரும்பி என்ன செய்யறார்? நமக்கு புதிய ஏற்பாட்டுல நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. 2 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சுவாங்க?
எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஒரு நபர் என்ன செய்வாங்க? கைவிடப்படுவாங்க பூமியில. ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா தூங்கிட்டு இருப்போம். தூங்குறப்ப எல்லாரும் தான் என்ன செய்வோம்? சேர்ந்து தூங்கிட்டு இருப்போம். என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அதிகமா தூங்கிரும். அப்படிதானே? சில நாட்கள் எனக்கு அப்படி நடந்திருக்கு. தூங்குறப்ப நான், என்னுடைய கணவர், என்னுடைய 2 பிள்ளைங்க 4 பேர் தான் அந்த ரூம்ல தூங்குவோம். எந்திரிச்சு பார்க்குறப்ப என்ன செய்யாது, அவங்க 3 பேருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் எந்திரிச்சு பார்க்குறப்ப நான் ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சிருப்பேன்? தூங்கிட்டு இருப்பேன். அச்சோ என்னாச்சு, விடிஞ்சிருச்சா, என்னாச்சுன்னு தெரியலையே, ஆண்டவர் வந்துட்டாரான்னு நினைப்பேன். சில நேரம் எனக்கு அப்படி தோணிரும், ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரா அப்படின்னு தோணிரும். ஏன்னா போய் இப்போ ஒரு ரூம்ல, பெரிய ரூம் அது, அதில் 4 பேர் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் மட்டும் இப்போ என்ன செய்யறான்? முழிச்சு பார்க்குற 3 பேரை காணும். அப்படிங்கிறப்ப நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருது? ஆண்டவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? ஞாபகம் வருது. உங்களுக்கு அது மாதிரி அனுபவம் நடந்திருக்கா? 2ஆம் வருகை குறித்த செய்தியெல்லாம் நம்ம கேட்போம்ல நிறைய நேரங்கள்ல. அந்த டைம்ல இந்த மாதிரி என்ன செய்யும்? நடக்கும். அச்சோ பிள்ளைங்க ஆனால் என்ன செஞ்சிருப்பாங்க? விளையாட போயிருப்பாங்க, சைக்கிள் ஓட்டுறதுக்கோ எதுக்கோ என்ன செஞ்சிருப்பாங்க? போயிருப்பாங்க. நம்ம மட்டும் என்ன செய்வோம்? பெரிய ரூம்ல ஒரு ஆளா என்ன செஞ்சிருப்போம்? எந்திரிச்சு உட்காருவோம். அது நடந்திருக்கு தானே? நடந்திருக்கா? ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இங்க என்ன நடந்துச்சா? வயல்ல 2 பேர் வேலை பார்ப்பாங்களாம், ஒரு ஆள் மட்டும் இருப்பானா, ஒரு ஆள் என்ன செய்யல? எடுத்துக்கொள்ளப்படுவார். இதை இந்த சம்பவத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. நோவாவின் காலத்தில் என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. 2ஆம் வருகையின் நேரத்துல என்ன செய்யாது? அறிவிக்கப்பட அறிவிப்பே இல்லாம என்ன செஞ்சிருவாங்க? அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. தெரியாது. ஒரு இமை பொழுதுல ஆண்டவருடைய வருகை என்ன செஞ்சிரும்? வந்துடும். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நாம என்ன செய்யணும்? ஆயத்தமான நபர்களாக என்ன செய்யணும்? காணப்படணும். 2வது காரியம் என்ன சொன்னேன் நானு? கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது நாம என்ன செய்வோம்? பூமியில காக்கப்படுவோம். ஹல்லேலூயா. 41ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 2 ஸ்திரீகள் இயந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி என்ன செய்வா? கைவிடப்படுவா. ஆனா நாம ஒரு நாள் என்ன செய்ய போறதில்ல? கைவிடப்பட போறதே இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நானும் என் குடும்பத்தாரும் ஒரு நாள் கைவிடப்பட போகிறது இல்லப்பா. ஒரு நாள் கைவிடப்பட போகிறது இல்லை. உம்முடைய வருகையில நாங்க எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 33:18 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா நடக்கும்போது, ஹல்லேலூயா, அவருக்கு பயந்து நாம நடக்கும்போது, பிரீத்தி இந்த காரியத்தை குறித்து என்ன செஞ்சாங்க? எடுத்தாங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லி என்ன செஞ்சாங்க? நமக்கு பிரேயர் எடுத்தாங்க. அப்படிதானே? அதே வசனத்தை அதே அதிகாரத்திலிருந்து தான் நம்ம வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்கள் என்ன செய்யறாரா? மரணத்திற்கு விலக்கி என்ன செய்யறார்? விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள், அநேக நேரங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மரண தருவாய்க்கு என்ன செஞ்சிருக்கோம்? தள்ளப்பட்டிருக்கோம். எல்லாருமே, பூமியில இருக்கிற எல்லாருமே ஒரு நாள் என்னதான் செஞ்சு ஆகணும்? மறிச்சுதான் ஆகணும். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா என்ன இருக்குது? இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குது. ஒன்ஸ் நீங்க பூமியில பிறந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் என்ன செஞ்சுதான் ஆகணும்? நம்ம மறிச்சுதான் ஆகணும். ஒருவேளை நம்ம ஆண்டவர் வர்றப்ப நம்ம உயிரோட இருந்தோம்னா என்ன செய்வோம்? உயிரோடு இருக்கிற நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும்? மறித்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறார்? ஆண்டவர் ஆத்துமாக்களை மரணத்திற்கு என்ன செய்யறார்? விடுவிக்கு பாதுகாக்கிறார். நம்மளுடைய ஆத்துமாக்கள் என்னது? முக்கியம். பூமியில நம்ம இருக்கும் போது நம்ம சரீரம் என்ன செய்யலாம்? ஒருவேளை மறித்து போயிடலாம். ஆனா நம்ம ஆத்துமா என்ன செய்யக்கூடாது? மறித்து போன நிலைமையில ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நாம சஞ்சரிக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்யறார்? காத்துக்கொள்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறார். ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கைவிடப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது காரியம் ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரிக்கும் போது என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும்
5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 10 கன்னிகைகளை குறிச்சுதான ஒரு சம்பவத்தை தான் என்ன செய்யறோம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுல 5 பேர் எப்படி இருந்தாங்களாம்? புத்தியுள்ள ஸ்திரீகளா என்ன செஞ்சாங்களாம்? இருந்தாங்களாம். 5 பேர் எப்படி இருந்தாங்களாம்? புத்தி இல்லாத ஸ்திரீகளா இருந்தாங்களாம். ஆங்கில வேதாமத்துல இதை குறிச்சு நான் வாசிச்சப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் வந்து எப்படி இருந்தாங்களாம்? ரொம்ப விழிப்போடு என்ன செஞ்சாங்களாம்? இருந்தாங்களாம். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா என்னென்னலாம் எடுத்து வைப்போம், எல்லா காரியத்தையும் என்ன செய்வோம்? எடுத்து வைப்போம். எக்ஸ்ட்ரா கூட என்ன செய்வோம்? ஒரு டூருக்கே இப்ப போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? 3 நாள் டூர்னா 3 நாளுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்து வச்சிருவோம். எல்லா காரியத்தையும் எடுத்து வைப்போம். நம்ம எடுத்து வைக்கிறப்ப நமக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் சேர்த்து எடுத்து வைப்போம்? நம்ம குடும்பத்துக்கே சேர்த்து என்ன செய்வோம்? எடுத்து வைப்போம். சில நேரங்க பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போற அளவுக்கு என்ன செய்வாங்க? எல்லா பொருட்களுமே என்ன செய்வாங்க? எடுத்து அவங்களுக்கே 5 லக்கேஜ் ஆயிரும். அந்த மாதிரி என்ன செய்வாங்க? எடுத்து வச்சுக்கிருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் என்னதான் வச்சிருக்காங்க கையில? தீவெட்டி. மணவாளனுக்காக என்ன செய்யறாங்க? மொத்தமும் 10 பேர் என்ன செய்யறாங்க? காத்துட்டு இருக்காங்க. அதுல 5 பேர் கையில என்ன இருக்கு? தீவெட்டி. தீவெட்டி. விளக்குன்னு என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம சொல்லிக்கலாம். விளக்கு என்ன செஞ்சிருக்காங்க? வச்சிருக்காங்க. விளக்குக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் இருக்கும்? எண்ணெய், திரி. முதலாவது என்ன தேவை? எண்ணெய் வேணும். 2வது தீப்பெட்டி வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாமே வேணும். நம்ம லேடிஸா இருக்கிறதுனால நமக்கு இது எல்லாமே என்ன செய்யும்? ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம்தான். நம்ம கிச்சன்ல நம்ம மட்டும்தான் என்ன செய்வோம்? சிலர் என்ன செய்ய மாட்டோம், நம்மளுடைய கிச்சன்ல வேற யாருமே என்ன செய்ய மாட்டோம், அலோவ் பண்ணவே மாட்டோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 புத்தியுள்ள இந்த 5 கனிகள் என்ன செஞ்சாங்களாம்? எல்லாத்தையும் கையிலே வச்சிருந்தாங்களாம். ஹல்லேலூயா. 5 பேர் என்ன செய்யல? எண்ணெய் இல்ல, எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே என்ன செய்யல, அவங்க கொண்டு வரல. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல அப்படிதான் போட்டிருந்துச்சு. they did not have any oil with them அப்படின்னு போட்டிருந்துச்சு. பிராக்கெட்டுக்குள்ள என்ன போட்டிருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற அந்த வேர்ட் போட்டிருந்துச்சு. எப்போதுமே நம்ம என்ன செய்வோம்? எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம் தானே. லைட்டர் மட்டும் ஆனா வீட்டுல என்னதான் இருக்கும்? ஒண்ணுதான் இருக்கும். மீதி எல்லாமே என்ன இருக்கும்? எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருப்போம். மற்ற பொருட்களோ எல்லாமே என்ன செய்வோம்? கொஞ்சம் ஜாஸ்தியாவே என்ன செஞ்சிருப்போம்? வாங்கி வச்சிருப்போம். நம்ம ப்ரொவிஷன் வாங்கும் போதுமே சில வீடுகள் என்ன செய்வோம்? மந்த்லி ஒன்ஸ் நம்ம வாங்கிடுவோம். சில வீடுகள் எப்படி வாங்குவாங்க? வாரத்துக்கு என்ன செய்வாங்க? அப்படி வாங்குவாங்க. ஆனா இங்க நம்ம அந்த ஸ்திரீயை குறிச்சு பார்க்கும்போது எப்படி வச்சிருந்தாங்களாம்? கையில வச்சிருந்தாங்களாம். எக்ஸ்ட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இருக்கிற அளவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன செஞ்சிருந்தாங்களா? 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் என்ன செஞ்சிருந்தாங்களா? வச்சிருந்தாங்களாம். அதுல மீதி இருக்கிற 5 பேர்கிட்ட என்ன இல்லையா? எண்ணெய், ஆயில் இருந்துச்சு. அவங்ககிட்ட விளக்கு எரியறதுக்கு தேவையான ஆயில் இருந்துச்சு. ஆனா மணவாளன் என்ன செய்யறாரு? வருவார் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? காத்துட்டே இருக்காங்க. மணவாளன் என்ன செய்யல? வரவே இல்லை. அதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன ஆயிப்போச்சு? 5 பேர்கிட்ட இருந்த அந்த விளக்கு என்ன செய்யல? அணைய போற அந்த சூழ்நிலைக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அப்போ சில நேரங்களில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விழிப்போடு என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். விழிப்போடு இருந்து அவரோடு சஞ்சரிக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அவர் வர்றப்போ சேர்த்து கொள்ளப்படுவோம். நோவாவை குறிச்சு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? நம்ம உள்ள விட்டு என்ன செஞ்சாராம்? கதவை அடைச்சிட்டாராம். இங்க என்ன பண்ணாரு? அவருக்காக காத்திருந்த அந்த 5 புத்தியுள்ள ஸ்திரீகள் என்ன செஞ்சாராம்?
உள்ள என்ன செஞ்சாரு? உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டாரு. வெளியில இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க என்ன வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சிச்சு? மணவாளன் வந்தாரு. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? கல்யாண வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க? பிரவேசிச்சுட்டாங்க. கதவும் என்ன பண்ணிருச்சு? அடைப்பட்டுருச்சு. இவங்க லேட்டா வராங்க. இப்ப என்ன ஆச்சு? வந்து கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே கதவை திறங்கப்பா திறங்கப்பான்னு தட்டுறாங்க. ஆனா ஆண்டவருக்கு என்ன சொல்லுவாரு? உங்களை அறியேன்னு சொல்லுவாரு. அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட தான் சஞ்சரிக்கிறோம், ஆண்டவரோடு கூட தான் நடக்கிறோம், ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறோம், பழகுறோம், அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லா காரியம் நம்ம என்ன செய்யறோம். ஆனா அதுல ஒரு விழிப்போடு நம்ம இருக்கிறோமா? இரண்டாம் வருகை குறிச்ச சில காரியங்களை நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? அநேக நேரங்கள்ல புரிய மாட்டேங்குது. எந்த நாளிகையில் ஆண்டவர் வருவார்னு என்ன செய்யாது? தெரியாது. இந்த 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? புத்தியுள்ள 5 கன்னிகைகள் அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சுக்கிட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்க? நாம என்ன செய்யணும்? அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். நம்ம எந்த காரியத்துல நம்ம வீக்கா இருக்கிறோமோ, எந்த காரியத்துல நமக்கு எது தேவைப்படுதோ, நம்ம எதுல குறைவா இருக்கிறோமோ அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவுள்ள ஒரு நபரா நம்மளை என்ன செஞ்சுக்கணும்? நம்மளை மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கொள்ளும் போதுதான் அவர் வர்றப்ப நம்ம என்ன செய்வோம்? சேர்த்து கொள்ளப்படுவோம். அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நம்ம சில நேரங்கள் நம்முடைய விசுவாசம் என்ன செஞ்சிடும்? குறைவுபட்டுரும். சில நேரங்கள்ல அந்த டைம்ல ஆண்டவர் வந்துட்டாரு, நம்ம என்ன செய்யறது? யோசிச்சு பாக்குறாங்க ஒரு அக்கா, அச்சோ அந்த டைம்ல ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன செய்யறது? நம்ம கைவிடப்பட்டுருவோமோ? ஆண்டவர் கண்டிப்பா நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த புத்தியுள்ள 5 ஸ்திரீகளை போல, கன்னிகைகளை போல நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆயத்தமா விழிப்போடு என்ன செய்வோம்? காத்திருப்போம். விழிப்போடு நாம சஞ்சரிக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தள்ளிவிடப்பட மாட்டோம். அந்த 5 கன்னிகள் என்ன செஞ்சுட்டாங்க? தள்ளிவிடப்பட்ட நிலைமை தான் அவங்களுக்கு. அப்படிதானே? அவங்ககிட்ட ஆயத்தமே இல்லை, எதுவுமே இல்லாம இருந்தனால தள்ளிவிடப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க காணப்பட்டாங்க. 5 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவரோடு கூட கல்யாண வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? பிரவேசிச்சுட்டாங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க பிரவேசிச்சுட்டாங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 21 வாசிங்க. ஆதியாகமம் 6. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். போதும். இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். 6வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க நோவா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை சேர்த்திருப்பாரு பாருங்களேன். முன்னாடி உள்ள வசனங்களை வாசிங்களேன். 18வது வசனம் வாசிங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. நார்மலா நம்ம வீட்டுல என்ன செய்வோம்? கோழியோ ஆடோ மாடோ கூட என்ன செய்வோம்? நம்ம வளர்ப்போம். ஆனா அந்த வளர்க்குற வீட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு இப்ப மாடே வளர்க்குறோம் அப்படின்னா மாட்டுக்கு தேவையான புண்ணாக்கு வேணும், வைக்கோல் வேணும், இந்த மாதிரி புல்லு டெய்லி என்ன செய்யணும்? ரெகுலரா அதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னாக்க 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சேர்த்துக்கொள்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்களேன். சகல விதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உன்னுடனே உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ள சேர்த்துக்கொள். அதுக்கப்புறம் பாருங்களேன் 21வது வசனத்துல உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். அந்த பேழையில வந்து ஆண்டவர் என்னெல்லாம் வைக்க சொல்லியிருந்தாரு? எல்லாவித பிராணிகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் இருந்து எல்லாமே, பறவைகள், மிருகங்கள் எல்லாமே வைக்க சொன்னாரு. இப்ப நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா நம்ம இப்ப பாக்குற எல்லா விதமான பறவைகள் எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்ததுதான்? நோவா அன்னைக்கு அந்த பேழைக்குள்ள வச்சிருந்ததுதான். அந்த பேழையை குறிச்சு பார்த்தோம்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டமா அந்த மாதிரி ஒரு பேழை
இதுவரைக்கும் யாரும் என்ன செய்யலையா, செய்ய முடியல. அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு நோவா, என்ன செஞ்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. சீர்கெட்ட சமுதாயத்துல தான் என்ன செஞ்சாரு, அவரு வாழ்ந்து வந்தாரு. அந்த பேழையை உண்டாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. பேழையை உண்டாக்கிட்டாரு. பேழையை எத்தனை வருஷம் உண்டாக்குனாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு வசனம் வாசிங்களேன். 5வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். அவனுக்கு 500 வயதுல தான் என்ன செஞ்சிருக்கு, குழந்தைகள் பிறந்திருக்கு. சரிங்களா? அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். போதும். இங்க பாத்தீங்கன்னா 500 வயதுல நோவாவுக்கு என்ன செஞ்சிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. சரிங்களா? 3 பசங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க இருந்திருக்காங்க. 7வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நோவா தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான். 600 வயசுல தான் என்ன செய்யுது, நோவாவுக்கு 600 வயசு ஆகும்போது தான் பூமியில என்ன செய்யுது, ஜலப்பிரளயம் என்ன செய்யுது, வருது. அதுக்கப்புறம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா பாருங்களேன், 11வது வசனம் வாசிங்க. 7:11. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அதுக்கடுத்து வாசம்னா தான் நம்ம என்ன வருது, 8வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது எல்லாத்தையும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்க இவர் எத்தனை வருஷம் பேழைக்குள்ள இருந்திருக்கிறாரு, 1 வருஷம். வாசிங்களேன் அந்த வசனத்தை வாசிங்க. 14வது வசனம் வாசிங்களேன். 8வது அதிகாரம் 14. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. 1 வருஷம் 2 மாசம் 27 நாள் என்ன பண்ணிருக்கான், பேழைக்குள்ள நோவாவும் அவனுடைய குடும்பமும் அவனோடு கூட எல்லா பறவைகள், விலங்குகள், பிராணிகள் எல்லாம் எவ்வளவு நாள் இருந்திருக்காங்க, 1 வருஷமும் 2 மாசமும் 27 நாள், கிட்டத்தட்ட 1.25 வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பேழைக்குள்ளே இருந்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. 1.25 வருஷம் யாரா பேழைக்குள்ள இருக்க முடியுமா? ஆனா வெளியே வந்தா என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல்லா தண்ணி இறந்து போறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவனுக்கும் ஆகாரம் என்ன செய்யணும், அவன் சேர்த்து வைக்கணும். உள்ள இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். நோவா மட்டும் இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நோவாவோட மனைவியை குறிச்சு இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். நோவாவின் மனைவியை துணையை இல்லாம, அந்த மனைவியோட ஹெல்ப் இல்லாம கண்டிப்பா நோவா எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்திருக்கவே முடியாது. நம்ம வீட்டுல கெஸ்ட் வர்றப்போ, நாளைக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா என்னைக்கே சொல்லிடணும்னு சொல்லுவோம். அநேக வீடுகள்ல இன்னைக்கே சொல்லிருங்க அப்படிமா. அதுலயும் நம்ம வீட்டுல இருந்து வந்தா என்ன சொல்ல மாட்டோம், திடீர்னு வந்தா கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், என்ன செய்யணுமோ எல்லாம் என்ன செய்வோம், செஞ்சு அவங்கள அனுப்புவோம். இதுவே நம்மளுடைய கணவருடைய வீட்டுல இருந்து யாராவது வந்துட்டாங்க, முத நாளே சொல்லிட்டு வந்தா கூட அங்க என்ன இருக்காது. அநேக நேரங்கள்ல நாம அப்படி இல்லை, அப்படித்தானே? ஹல்லேலூயா. கண்டிப்பா என்ன செய்வோம், நல்லா செஞ்சு அவங்களுக்கு கொடுப்போம், அப்படிதானே? ஆனா இங்க பாருங்க, நோவாவின் மனைவிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கரங்களை தட்டுங்களேன். அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு எவ்வளவு காரியம் பாருங்க. ஒரு 2 மாட்டுக்கு சாப்பாடு போடுறதே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவனுடைய எல்லா பிரயாசத்தையும் எதுக்கு செலவு பண்ணியிருக்கான், பேழைக்காகவே செலவு பண்ணியிருக்கான். அவனுடைய மனைவி பாத்தீங்கன்னா மிருகங்கள் சில இதை என்ன செஞ்சாரு, சில இது வந்துரும் சொன்னார் ஆண்டவர். சில இது என்ன பண்ணிருச்சு, நாம தான் போய் தேடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல யார் ஹெல்ப் பண்ணிருப்பா, நோவாவுடைய மனைவியும் நோவாவுடைய குமாரர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு துணையா இருந்தாங்க. 1 வருஷம் 2 மாசம் 27 நாள் வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தை என்ன பண்ணாங்களாம், சேர்த்து வச்சாங்களாம். அந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 6:21. உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அந்த வார்த்தை வரும்.
19வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பேழைக்குள் சேர்த்துக்கொள் அப்படின்னு வரும். 21ல நம்ம வாசிக்கும் போது என்ன செய்ய, உன்னிடத்தில் போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் அப்படின்னு வரும். அப்ப இந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் 1 வருஷத்துக்கு மேல 1.25 வருஷம் ஃபுட்டு காத்து வைக்கணும்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தோட ஹெல்ப் இல்லாம என்ன செய்ய முடியாது, அதை செய்யவே முடியாது. இங்க நோவாவின் மனைவியை குறிச்சு நம்ம பாக்குறோம். நோவாவின் மனைவியை குறிச்சு எந்த அவங்களோட பேரோ எதுவுமே என்ன செய்யப்படல, எழுதப்படல. சில நேரங்களில் நம்ம கூட எப்படிதான் இருக்கிறோம், அந்த மாதிரிதான் இருக்கிறோம். மறைந்திருந்து சில காரியங்களை என்ன செய்யறோம், மறைந்திருந்து தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபரா என்ன செய்யறோம், இருக்கிறோம். நம்ம வீட்டுல என்ன செய்வோம்னா எல்லா வேலையும் நாம தான் என்ன செய்வோம், நம்ம குடும்பத்தை பாக்குறது நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கும். நம்ம பெண்கள்ங்கிறதுனால நமக்கு அநேக காரியங்கள் தெரியும், விளக்கமா சொல்லணும்னு இல்ல. ஆனா எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு கடைசியில யார் பேர் வராது, நம்ம பேர் வரவே வராது. இங்க அதே மாதிரிதான் இருந்துச்சு. நோவா கூட இருந்தது யார் தான், உண்மையிலே மனைவியின் துணை இல்லாம எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஊழியம் மட்டும் இல்ல, உலக காரியத்திலுமே மனைவியோட துணை இல்லாம எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்வது மிக கடினமான காரியம். ஆனா அவ்வளோ இதுக்கும் சாப்பாடு சேர்த்து வச்சு அவ்வளோ இதை பராமரிச்சு அந்த வேஸ்ட் எல்லாம் எங்க போட்டாங்க எதுவுமே தெரியல நமக்கு. ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க, தரிசனத்துக்கு ஒரு உடனாளியா என்ன செஞ்சாங்க, நோவாவின் மனைவி இருந்தாங்க. நாம அப்படி இருக்கிறோமா இந்த நாட்கள்ல? கண்டிப்பா நம்மளுடைய கணவருக்கு என்ன செய்யணும், உதவியா இருக்கணும். ஆதியாகமத்துல நம்மளை குறிச்சு என்ன எழுதப்பட்டிருக்கு, நம்ம ஒரு ஹெல்ப்பர் மட்டும்தான். யாருக்கு, கணவருக்கு நம்ம யாரு, உதவியாளர் மட்டும்தான். சில வீடுகள்ல எப்படி இருக்கும், நாம உதவியாளரா என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அவங்க என்ன செய்வாங்க, நமக்கு உதவியாளர் என்ன செய்வாங்க, இருக்கிறாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா நாம தான் யாரு, உதவியாளரா என்ன செய்யறோம், இருக்கணும். அதுதான் என்னது கரெக்டான ஒரு மெத்தடும் கூட. ஹல்லேலூயா. இங்க பார்த்தோம்னா 1 வருஷம் 2 மாசம் 27 நாள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மிருகங்களுக்கும் சாப்பாடு கொடுத்து இவங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கிட்டாங்கன்னு பாக்குறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல் அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல். 7 வாசிங்கம்மா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. இந்த நோவா அவ்வளவு பக்தி உள்ளவனா இருந்ததுனாலதான் அவனுடைய குடும்பத்தை என்ன செய்ய முடிஞ்சிச்சு, காப்பாத்த என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. பக்தி உள்ளவன் தன் குடும்பத்தை என்ன செய்யறானா, ரட்சிக்கிறான். ஹல்லேலூயா. நாம பக்தியுள்ள நபரா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய குடும்பம் என்ன செய்யப்படும், ரட்சிக்கப்படும். நம்மளுடைய கணவரோ நம்முடைய பிள்ளைங்களோ நம்முடைய சொந்தங்களோ யாருக்குள்ள ரட்சிப்பு இல்லையோ கண்டிப்பா நாம பக்தியுள்ளவர்களா இருக்கும்போது கண்டிப்பா என்ன செய்யப்படுவோம், அவங்க எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள கடந்து வருவாங்க. ஹல்லேலூயா. 3 காரியங்கள் நோவாவை குறித்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த நாள்ல பார்த்தோம். முதலாவது காரியம் என்னது, நாம கர்த்தருக்குள்ள சஞ்சரிக்கும் போது நாம என்ன செய்யப்படுவோம், கண்மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல உயர்வை கர்த்தர் என்ன செய்வார், கட்டளையிடுவார். 2வது காரியமா நம்ம என்ன பார்த்தோம், கர்த்தரோடு நாம சஞ்சரிக்கும் போது அவரோடு கூட நாம நடக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், பாதுகாப்பு. நாம் என்ன செய்யப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது நம்ம காப்பாற்றப்படுவோம். 3வது காரியம் நம்ம என்ன பார்த்தோம், விழிப்போடு சஞ்சரிக்கும் போது நம்ம என்ன செய்யப்படுவோம், சேர்த்து கொள்ளப்படுவோம். 5 கன்னிகைகள் என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. 5 கன்னிகைகள் தான் என்ன செஞ்சாங்க, சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அப்ப நம்ம விழிப்போடு ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரிக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன செய்யப்படுவோம், சேர்த்து கொள்ளப்படுகிற ஒரு நபரா மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், காணப்படுவோம். எல்லாருமே திருமணம் பண்ணும்போது என்ன செய்வோம்னா உடன்படிக்கை பண்ணுவோம். நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம ஸ்டேஜ்ல நிக்கிறப்ப என்ன செய்வோம் அப்படின்னா உடன்படிக்கை பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம், கையை பிடிச்சு கொடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை
பிரிக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேர்டை சொல்லுவோம் இல்லையா. உண்மையில அது நமக்கெல்லாம் பொருந்துமான்னு தெரியல. ஆனா நோவாவின் மனைவிக்கு என்னது, அது 100% என்ன செய்யும், பொருந்தும். நோவா வாழ்ந்த போதும் என்ன பண்ணாங்க, அவரோட இருந்தாங்க. அவர் கஷ்டப்படும் போது என்ன செஞ்சாங்க, நோவா கூட இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையிலும் என்ன செஞ்சாங்க, நோவாவின் மனைவி அவரோடு கூட உறுதுணையா என்ன செஞ்சாங்க, தரிசனத்துக்காக என்ன செஞ்சாங்க, நின்னாங்க. ஹல்லேலூயா. நாம் எழுந்திருந்து ஜெபித்து முடிக்கலாம். நல்லவரே உமக்கு நன்றி. அப்படியே நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி இந்த பேசின இந்த விலையேற பெற்ற வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லுவோமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கரங்களை உயர்த்தி எங்களை நோக்கி நீங்க பேசியிருக்கிற அந்த விலையேற பெற்ற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவனோடு சஞ்சரித்த நோவாவை குறித்து இந்த நாள்ல பேசி இருக்கிறீங்களே, நாங்களும் இந்த நாட்கள்ல அதிகமாய் உங்களோடு சஞ்சரிக்க உமோடு கூட உறவாட இந்த வேதத்தை மறவாதபடிக்கு வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிச்சு உங்களோடு உறவாடக்கூடிய அந்த வெளியேற பெற்ற அந்த உன்னதமான அந்த உறவு, அந்த பாக்கியம், உமோடு கூட நடக்கக்கூடிய அனுபவம் எங்க வாழ்க்கையில பெருகும்படிக்கு நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நல்ல வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தை அது பலனுள்ள வார்த்தை. அது 100 மடங்கு நம்ம வாழ்க்கையில விளையக்கூடிய விலையேற பெற்ற வார்த்தையை கொண்டு பேசி இருக்கிறீங்களே. நாங்கள் உங்களோடு நடக்கிறோம் ஆவியானவரே. ஏசையா, நாங்கள் உங்களோடு நடக்கிறோம்ப்பா. நோவாவை போல உமோடு நாங்கள் சஞ்சரிக்கிறோம். உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் துதிப்போம், இன்னும் அதிகமாய் ஜெபிப்போம், இன்னும் வேத வார்த்தைகளை அதிகமாய் வாசிப்போம்ப்பா. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீயா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் நாங்கள் உங்களோடு நடந்ததை விட அதிகமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரேன்னு கேட்பீங்களா? எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்க கிருபை தான் எங்களை நடக்க வைக்கும். நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்ததை போல எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்களோடு உறவாட கிருபை கொடுங்க. உங்களோடு சஞ்சரிக்க, உங்களோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆவியானவரே. ஆவியானவரே, நாங்கள் அப்படி நடக்கும் போது எங்களுக்கு உன்னதமான 3 ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறீங்களே. நாங்கள் உயர்த்தப்படுவோம், நிச்சயமாய் நாங்கள் உயர்த்தப்படுவோம். கண்மலையின் மேல எங்களை உயர்த்துகிறவர் சாதாரண உயர்வு அல்லப்பா. உமோடு நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு, எங்கள் திருச்சபைக்கு உமோடு நடக்க வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்மலையின் மேல வைத்ததான அப்பேற்பட்ட உன்னதமான உயர்வுகளை நீங்க தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு தரப்போகிறீர். குடும்பத்துக்கு, எங்க திருச்சபைக்கு ஒரு உயர்வுகளை தேவன் கட்டளையிடுவதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. 2வதா சொன்னீங்களே, நாங்கள் காக்கப்படுவோம் சொன்னீங்களே. பொல்லாத உலகத்துல எத்தனை எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் கூட எங்க ஆத்துமாக்களை விடுவிக்கிறவர், காக்கிறவர். நாங்கள் கைவிடப்பட மாட்டோம்ப்பா. எங்களை நீர் காத்து கொள்வீர், எங்களை பாதுகாத்து கொள்ளுவீர். காரணம், நாங்க உங்களோட சஞ்சரிப்போம், உமோடு நடப்போம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. எங்களோட பேசுனீங்களே, நாங்கள் விழிப்பா இருக்கும் போது நாங்கள் உமோடு ஏற்றுக்கொள்ளப்படுவோம்ப்பா. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விழிப்பா இருந்து ஜெபிக்கும் பட்சத்துல, நாங்கள் இரவும் பகலும் விழிப்போடு உம்மை ஆராதிக்கும் போது, உம்மை நாங்கள் துதிக்கும் போது, இந்த வேதத்தை மறவாமல் வாசிக்கும் போது, பரலோக ராஜா அந்த எஜமான் வருகிற நேரத்துல நீர் எங்களை எடுத்துக்கொள்ளுவீர். நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோம், நாங்கள் சேர்த்து கொள்ளப்படுவோம்ப்பா. நீர் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமோடு இருக்க, உமோடு நடக்க வந்திருக்கிற யாவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தன் பலன் தந்து, கிருபை தந்து, இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிற உடைய மேலான அன்பிற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லுவோமா. நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. பேசின வார்த்தை 100 மடங்கு எங்க வாழ்க்கையில விளைய செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.